Let's turn our Bible quickly. John chapter 3, 5, 6 and 7. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். Don't be surprised when I said you have to born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். People of God, this is a statement that Jesus he was telling to all the people whoever follows Jesus. இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. That you must be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். You have to born again. நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும். If you are a Christian, you must born again. கிறிஸ்தவனாய் இருப்பீர்களானால் மீண்டும் பிறக்க வேண்டும். You can't just carry on with this worldly lifestyle. You must be born again. இந்த உலகத்தின் வாழ்க்கையோடு நீங்கள் ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கவே முடியாது. தொடர்ந்து ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்று மீண்டும் பிறக்க வேண்டும். Hallelujah. You must be born again in Christ. நீங்கள் மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்க வேண்டும். Hallelujah. The Bible says the more you look into the image of Jesus, கிறிஸ்துவின் சாயலை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, the more you contemplate the glory of Jesus Christ, அவருடைய மகிமையை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் போது, the Bible says God will transform you into one level to the next level. நாம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நேராய் செல்வோம். From one position to the next position. ஒரு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு ஸ்தானத்திற்கு செல்வோம். Meaning you will not be in the same level. நீங்கள் ஒரே நிலையில் இருக்க போகிறதில்லை. The more you get close to God, the more God will transform you. தேவனிடத்திலே நாம் நெருங்கும் பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். The more you will see the glory of God in your life. நாம் அதிக தேவனுடைய மகிமை அதிகமாய் பார்க்க போகிறோம். One glory to the next glory. ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமை. One testimony to the next testimony. ஒரு சாட்சியிலிருந்து இன்னொரு சாட்சி. That is the power of Christ. அதுதான் கிறிஸ்துவினுடைய வல்லமை. Hallelujah. Let us all put our hands for the Lord Jesus Christ who gave us a new life. தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. Christ is the only one who can change your life. கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். Amen. Not everybody who celebrate Christmas is a Christian. கிறிஸ்துவை கொண்டாடுகிற எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. Not everybody who cut the cake on the Christmas day or wear a new dress is a Christian. புத்தாடை அணிகிறவர்கள் கேக் வெட்டி சாப்பிடுகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. Not everybody who sings a Christmas songs on the day of Christmas is a Christian. கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடுகிற எல்லோரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. Christian is the one who realized that he is a sinner, he is unworthy, he is undeserved, he is unfit and he is unforgivable. நான் பாவி, நான் தகுதியற்றவன், நான் இந்த உலகத்திற்கு வாழ தகுதியற்றவன் என்று புரிந்து கொள்கிற ஒவ்வொருவரும் தான் கிறிஸ்தவர்கள். Hallelujah. And when he realized that I am not worthy anymore, but God, he left all the glory, he born in this world, he lived for me, he died for me, he resurrected, he ascended and sitting at the right hand of the throne, above all the powers, above all the rulers, governments, above all the powers of this world. அந்த பாவத்தை உணர்ந்து தேவன் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்தார், இந்த உலகத்திலே வாழ்ந்தார், மரித்தார், மீண்டும் உயிர் தெழுந்தார், இப்பொழுது சகலத்தின் மேலும் அதிகாரம் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். Touch your neighbor and tell them Jesus born for you. இயேசு உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். Jesus lived for you. உங்களுக்காய் அவர் வாழ்ந்திருக்கிறார். Jesus died for you. உங்களுக்காய் மரித்திருக்கிறார். Jesus resurrected for you. உங்களுக்காய் உயிர் தெழுந்திருக்கிறார். And not only that, Jesus sitting at the right hand of the throne above all the powers for you. எல்லா வல்லமைக்கும் மேலாக அவர் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து வந்திருக்கிறார். Can I hear a hallelujah? Hallelujah. That is your true identity, people of God. அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளமாய் இருக்கிறது. The true Christian is the one who says it is not anymore who I live but the Christ who lives inside of me. உண்மையான கிறிஸ்தவன் எப்படி சொல்வான் தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். The true Christian is the one who says it is not my will, it is not me but it's all about him, it's all about Jesus, it's all about his birth, it's all about his sacrification. உண்மையான கிறிஸ்தவர் சொல்லுகிற காரியம் இது என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, எல்லாம் கிறிஸ்துவை பற்றினதே. Hallelujah.
My life is all about Jesus. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது. Touch your neighbor and tell them, my life is not about me. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை என்னை பற்றினதல்ல. My life is not about what I work. நான் என்ன காரியம் செய்கிறேன் என்பதல்ல. My life is not about what land I bought. நான் என்ன நிலம் வாங்குகிறேன் My life is not about what car I am driving. என்ன வாகனம் ஓட்டுகிறேன். Oh, my life is all about Jesus, 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 Jesus. என்னுடைய வாழ்க்கை எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. Because Jesus is the one who is living inside of me. அவர்தான் எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Without Jesus I am nothing. அவர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. I don't know where I would be without the grace of Jesus. கிருபை, இயேசுவின் கிருபை இல்லாமல் நான் எங்கே இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. Hallelujah. Without the grace of God you would have been died long time ago. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒருவேளை நாம் எப்பொழுதே மரித்திருப்போம். It is God's grace that took you to the end of December in 2023. அவருடைய கிருபை தான் இந்த வருடத்தின் இந்த கடைசி வரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. It's not about your work. நம்முடைய கிரியைகள் அல்ல. It's not your knowledge. நம்முடைய ஞானம் அல்ல. It is the grace of God. அவருடைய கிருபையே. It's the power of God that brought you thus far. அவருடைய வல்லமை தான் இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. Put your hands for the Lord Jesus Christ and give a clap offering. Hallelujah. In Christian life there are two sides. கிறிஸ்தவ வாழ்க்கையில இரண்டு பக்கங்கள் உண்டு. Old life and new life. பழைய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை. Old person and new person. பழைய மனிதன், புதிய மனிதன். This Bible that you carry every day is divided into two books. வேதாகமம் இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. Old Testament and New Testament. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. Old covenant and new covenant. பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. If I sit with you and if I talk to you for 2 minutes, you will say, Pastor, you know what is my old life is? ஒருவேளை நான் உங்கள் பக்கத்துல உட்கார்ந்து சில நேரம் பேசுவேன் என்றால் என்னுடைய பழைய வாழ்க்கை என்ன என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். You will begin to describe who you were in old and what God has, how God has changed you in the new life. என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி நான் மாறிவிட்டேன் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். If you sit with me for 2 minutes, I will tell how old Pratap was and how new Pratap was. அதேபோல என்னோடு நீங்கள் உட்கார்ந்தீர்களானால் என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, புதிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நான் சொல்வேன். Because every Christian should have a two life. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அப்படி இரண்டு வாழ்க்கை இருக்கும். One life is a worldly life and other life is a godly life. ஒன்று உலகத்திற்கொத்த வாழ்க்கை, ஒன்று தேவனுக்குரிய வாழ்க்கை. One is a sinful life and other is a holy life. ஒன்று பாவத்திற்குரிய வாழ்க்கை, ஒன்று பரிசுத்தத்திற்குரிய வாழ்க்கை. One is law and the other one is grace, love. ஒன்று நியாயப்பிரமாணம், ஒன்று கிருபை. And the one is Adam and the second one is also a second Adam. ஒன்று முதல் ஆதாமை பற்றினது, இன்னொன்று இரண்டாம் ஆதாமை பற்றினது. Genesis is begun with first Adam, people of God. New Testament from Matthew, it's begun with the second Adam. புதிய ஏற்பாடு மத்தேயுவிலே இரண்டாம் ஆதாமிலிருந்து உருவாக்கப்படுகிறது. As a Christians we should know two things importantly. நாம் கிறிஸ்தவர்களாக இரண்டு முக்கியமான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். The first one, who you are in Christ, is very important. முதலிலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள And the வேண்டும். second one, what is your calling in Christ, is very important. கிறிஸ்துவிலே நம்முடைய அழைப்பு என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When you know who you are in Christ, automatically you will know what is your calling in his kingdom. கிறிஸ்துவிலே நாம் யார் என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அழைப்பையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். Many people, they don't know the calling of God because they don't know who they are in Christ. பலருக்கு அவருடைய அழைப்பு என்ன என்று தெரியவில்லை, ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர்கள் யார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. Touch your neighbor and tell them, first you should know who you are in Christ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதலிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் யாராய் இருக்கிறீர்கள் என்று தெரிய வேண்டும். Hallelujah. That is the basic fundamental information that you have to know as a Christian. ஒரு கிறிஸ்தவராக தெரிய வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியம் அது. You have to know who you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள். 2 Corinthians chapter 5 verse 17 it says, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். in Christ I am a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். The old has gone, the new has born. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. The old lifestyle, sinful desires has gone. Behold, the new has come into my life. பழைய வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போனது, புதிய வாழ்க்கை எனக்குள்ளாய் வந்தது. In touch your neighbor and tell them, in Christ you are a new creation. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் புதியவர்களாய் இருக்கிறீர்கள். In Christ you are a new person. கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு புதிய மனிதனாய் மனுஷியாய் இருக்கிறீர்கள். In Christ you will have a new blessing. கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. In Christ you will have a new joy, new peace, new eternal life. புதிய சந்தோஷம், நித்திய ஜீவன் இருக்கிறது. Hallelujah. There are two births. நமக்கு இரண்டு பிறப்பு இருக்கிறது. The first birth, your mother gives you birth. முதல் பிறப்பு தாயின் வயிற்றிலிருந்து நாம் That உருவாகிறோம். is a fleshy birth. அது மாம்சத்திற்குரிய பிறப்பு. That birth is a fleshy and sinful birth. அது பாவம் நிறைந்தது.
that birth will lead you to death. அந்த பாவம் நிறைந்த பிறப்பு மரணத்துக்கு நேராக கொண்டு செல்கிறது. But there is a second birth. ஆனால் இரண்டாம் பிறப்பு என்று ஒன்று That Christ has given you birth. அது கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கிறது. That birth will give you eternal life. அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. That birth is full of spirit, blood and water. அது ஆவி, ஜலம், ரத்தம் நிறைந்த ஒரு He பிறப்பு. has given you birth with water, with blood and with spirit. ஜலம், ரத்தம், ஆவியின் மூலமாய் கிறிஸ்து நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்திருக்கிறார். And that birth will lead you to eternal joy, eternal blessings, eternal life. அந்த பிறப்பு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை, நித்திய சந்தோஷத்துக்கு நேராய் அழைத்து செல்கிறது. Hallelujah. When we know who we are in Christ, we cannot be limited by the things that are limiting us in this world. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் யார் இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது அது நம்மை தடுக்க முடியாது. Through Christ you can do all things. கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். There is nothing that you cannot do in Christ. கிறிஸ்துவின் மூலமாய் தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். The Bible says, I can do all things through Christ who strengthened me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Touch your neighbor and tell them, I can do all things. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால் எல்லாம் செய்ய There is முடியும். nothing is impossible. I can do all things. என்னால் செய்யக்கூடாத காரியம் எதுவும் இல்லை. There is nothing is limited in my life. I can do all things through Christ. கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். Everything is possible through Christ. கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாம் சாத்தியம். There is no mountain that God cannot remove. எல்லா மலைகளையும் அவரால் எடுத்து போட There முடியும். is no chains that God cannot break. எல்லா சங்கிலிகளையும் அவர் உடைத்து போட There is no Jericho that God cannot remove. எல்லா எரிகோக்களையும் அவர் இடித்து போட முடியும். God can do everything for you because your identity is hidden in Christ. நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருப்பதனாலே அவராலே எல்லாம் செய்ய முடியும். The Bible says you are wonderfully, beautifully created by God's hand. தேவனாலே அழகாக அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். When God created Adam, அவர் ஆதாமை படைத்த பொழுது, I want you to pay attention closely. கொஞ்சம் கவனமாய் கேளுங்கள். When God created Adam, he created in his own image. அவர் ஆதாமை தன்னுடைய சாயலாய் சிருஷ்டித்தார். Meaning, in the beginning we all know God created heaven and the earth. முதலிலே அவர் வானத்தையும் பூமியையும் படைக்கிறார். He spoke a word and that word had come to pass. அவர் வார்த்தையாய் பேசினார், அதெல்லாம் அங்கே The நிறைவேறினது. Bible says he opened his mouth, he spoke a word, whatever had proceeds out of his mouth had come to pass. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அங்கே சிருஷ்டிப்பாய் மாறினது. He said, let there be heaven, and the heaven appeared. அங்கே வானத்தை பார்த்து வானம் உண்டாகட்டும் என்று சொன்னார். He said, let there be earth, and the earth appeared. பூமியை பார்த்து பூமி உண்டாக வேண்டும் என்று சொன்னார். He said, let there be ocean, let there be a sky, everything had appeared. இங்கே கடல், அங்கே வானம் ஒவ்வொன்றும் உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. And on the sixth day he created man. ஆறாம் நாளிலே மனிதனை படைத்தார். Just pay attention closely. இங்கே கவனமாய் கேளுங்கள். When God created trees, அங்கே அவர் முதல்ல மரங்களை சிருஷ்டிக்கும் பொழுது he spoke to a land, empty land. அங்கே வெறுமையான ஒரு நிலத்தை பார்த்து சொன்னார். Let there be a trees, and the tree appeared. அங்கே பார்த்து சொல்லும் பொழுது மரங்கள் வரட்டும் என்று சொன்னார், மரங்கள் வளர்ந்தது. And when God created fish, he spoke to the ocean, let there be a fish, and fishes, countless creatures, fishes appeared in the ocean. அதே போல வெறுமையாய் இருந்த அந்த ஜலம், அந்த நதியை பார்த்து அதை பார்த்து மீன்கள் உண்டாகட்டும் என்று சொன்னார், மீன்கள் உண்டானது. When God created animals, he spoke to a forest because the forest was empty, and God said, let there be animals, and animals appeared in the forest. காடுகள் எல்லாம் வெறுமையாய் இருந்த பொழுது அங்கே விலங்குகள் உண்டாகட்டும் என்று சொன்னார், விலங்குகள் எல்லாம் அங்கே உண்டானது. And for 5 days he created everything, and God said, it is good, it is good, it is good, it is good, it is good. 5 நாட்களாக அவர் படைக்கும் பொழுதெல்லாம் நல்லது 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 என்று And சொன்னார். on the 6th day, ஆறாம் நாளிலே when God created you and me, நம்ம மனுஷனை படைக்கும் பொழுது, when God created Adam, ஆதாமை படைக்கும் பொழுது he spoke to himself. அவர் தன்னோட பேசிக்கொண்டார். He turned to himself and said, let me make a man in my own image. மனுஷனை என்னுடைய சாயலாய் உண்டாக்குவோம் என்று சொன்னார். Let me make a man in my own likeness. என்னுடைய சாயலிலே உண்டாக்குவோம் என்று Oh, சொன்னார். can we read that verse? Genesis chapter 1 verse 26. பின்பு தேவன் தமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். People of God, everything that God spoke and he had created. அவர் வார்த்தையால் சொன்ன ஒவ்வொன்றும் அங்கே உண்டானது. But I'm explaining you how God has created you and me.
நாம் எப்படி படைக்கப்பட்டோம், மனிதனாக நாம் எப்படி படைக்கப்பட்டோம் என்றதை God spoke to himself and he made us in his own image and likeness. அவர் தம்மோடே பேசிக்கொண்டு தம்முடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்கினார். He did not just create us, but he took a dust out of dust. He formed us. He made us. அவர் நம்மை சாதாரணமா ஏதோ வார்த்தையால் உண்டாக்க மாத்திரமல்ல, அவர் நம்மை மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கினார். Hallelujah. Meaning his hand became dirty when he created you. அவர் நம்மை படைக்கும் பொழுது அவருடைய கரங்கள் கரைப்பட்டதுன்னு சொல்லலாம். He took his own time to create you beautifully, wonderfully in his own image. அவர் நேரம் எடுத்து நம்மை அழகாய் நம்மை படைத்திருக்கிறார். I'm just telling how powerful you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் எவ்வளவு வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை சொல்கிறேன். God gave his eyes to Adam. தன்னுடைய கண்களை ஆதாமுக்கு கொடுத்தார். God gave his ears to Adam. அவருடைய காதுகளை அவருக்கு கொடுத்திருக்கிறார். God gave his nose to Adam. அவருடைய மூக்கை கொடுத்திருக்கிறார். God gave his hands to Adam. அவருடைய கரங்களை ஆதாமுக்கு கொடுத்தார். God gave his heart to Adam. அவருடைய இருதயத்தை கொடுத்தார். God gave his mind to Adam. அவருடைய சிந்தையை கொடுத்தார். And not only that, Bible says he breathed the breath of life into the nostrils, and man became a human being, a human. அவருடைய தன்னுடைய ஜீவனையே நாசியின் சுவாசத்தில் ஊதும் பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான். Hallelujah. Hallelujah. It's like God and Adam, they were like a twins. இங்கே தேவனும் ஆதாமும் ஒரு இரட்டை சகோதரர்கள் போல. If you see Adam, you don't have to see God. ஆதாமை பார்த்தால் ஆண்டவரை பார்க்க If வேண்டியது. you see God, you don't have to see Adam. ஆண்டவரை பார்த்தால் ஆதாமை போல They both were like a twins. அவர்கள் இரட்டையர்களை போல. God created Adam in his own image. அவர் தன்னுடைய சாயலிலேயே ஆதாமை படைத்தார். Touch your neighbor and tell them, I carry the image of God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தேவனுடைய சாயலை கொண்டிருக்கிறேன். I carry the power of God. தேவனுடைய வல்லமையே என்னிடத்தில் I இருக்கிறது. carry the presence of God. தேவனுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது. I reflect my God. நான் தேவனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். If somebody asks you, show your God, show yourself. See me. I am the reflection of God. ஒருவேளை உங்களை பார்த்து உங்களுடைய ஆண்டவரை காட்டு என்று சொன்னால் என்னை பாருங்கள், நான் தேவனை வெளிப்படுத்துகிறேன் என்று தைரியம். You have to say, I am beautifully, wonderfully, precisely, beautifully created in the image of God. நான் தேவனாலே அழகாக துல்லியமாக அவருக்கு பிரியமாய் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். If anybody says show your God, you have to show yourself. See me. நம் தேவனை யார் என்று கேட்டால் நம்மை தான் நாம் காட்ட வேண்டும். Touch your neighbor and tell them, God created you பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை சிருஷ்டித்தார் beautifully, அழகாக, wonderfully, அற்புதமாக, precisely, துல்லியமாக, eloquently, அவருக்கு பிரியமாக, by his own hand. அவருடைய கரங்களினாலே. There is no lacking in you. உங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. God has given you the nose that you needed. உங்களுக்கு தேவையான மூக்கை அவர் கொடுத்திருக்கிறார். God has given you the hair that you needed. உங்களுக்கு தேவையான தலைமுடியை கொடுத்திருக்கிறார். God has given you the height that you needed. உங்களுக்கு தேவையான உயரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். Don't let anybody tell you that you have a shortage, you have a lacking in you. There is nothing lacking, there is nothing shortage, because I am fearfully, wonderfully made by God's image. உங்களை பார்த்து யாருமே உங்களுக்கு குறை உள்ளவன் என்று சொல்ல வேண்டாம், ஏனென்றால் தேவனுடைய பார்வையிலே நாம் அழகாய் அற்புதமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. That is your true identity. அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். Can I hear a hallelujah? As soon as God created Adam, the first thing, you know what God did? God gave him a ruling power. முதலிலே ஆதாமை படைத்த உடனே அவன் ஆளுகிற அந்த அதிகாரத்தை கொடுக்கிறான். Can we read again Genesis chapter 1 verse 26? ஆதியாகமம் 1:26 மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். People of God, this is our true identity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் இதுதான் நம்முடைய உண்மையான அடையாளமாய். God, he wants you to be a ruler. அவர் நம் ஆளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். As a Christians, many Christians, we forgot our true identity. பல கிறிஸ்தவர்கள் தம்முடைய அடையாளங்களை மறந்து விடுகிறார்கள். Because we are distracted by many things that is in this world. இந்த உலகத்தில் இருக்கிற பல காரியங்களினாலே நாம் திசை திருப்பப்பட்டிருக்கிறோம். But when you read Genesis chapter 1 verse 26, that is your true identity. You are a ruler. ஆதியாகமம் 1:26 நாம் ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான். You take dominion over everything. எல்லாவற்றுக்கும் மேல நாம் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். You take subdue over everything. எல்லாவற்றையும் நாம் அடக்குகிறவர்களாய் இருக்கிறோம். Nothing should overpower you. As a Christ, as an image carrier, you have to overpower everything. கிறிஸ்துவை கொண்டிருக்கிறவர்களாக நம்மை எதுவும் ஆளக்கூடாது, நாம் தான் எல்லாவற்றையும் ஆள வேண்டும். The Bible says Adam, he took a dominion over the fish of the seas.
அங்கே ஆதாம் அங்கே இருக்கிற அந்த மீன்களின் மேல் அதிகாரம் உள்ளவராய் இருந்தார். over the beast of the field, எல்லா விலங்குகள் மேல் அதிகாரம் over உள்ளவராய் the இருந்தார். birds of the air. எல்லா பறவைகள் மேலும் அதிகாரம் கொண்டிருந்தார். Adam literally he had all the authority, ruling power. He governed everything in the beginning. அவருக்கு இருந்தது முழுமையான ஒரு அதிகாரம். And he was the one who named to all the animals and the birds. அங்கே இருந்த விலங்குகள் பறவைகளுக்கு அவர்தான் பெயரிடுகிறார். I want you to pay attention closely now. கொஞ்சம் கவனமா கேளுங்க. But still Adam felt unsatisfied. ஆனாலும் ஆதாமுக்கு ஒரு முழுமையான திருப்தி இல்லை. After God gave his image, God gave his power, but still Adam was worried and depressed. அவருடைய சாயலை கொடுத்தும் அவருடைய அதிகாரத்தை கொடுத்தும் அவருக்கு ஒரு முழுமையான திருப்தி இல்லை. And God saw Adam, he was worried. ஆண்டவர் ஆதாமுடைய கவலையை பார்த்தார். And God said, it is not good for a man to be lonely. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் அன்று சொன்னார். And let me create a perfect pair for him. அவனுக்கென்று ஒரு சரியான துணையை உருவாக்குவேன் என்றார். And God causes Adam to sleep. ஆதாமை அவர் நித்திரை செய்ய அனுமதிக்கிறார். And he put his hand into the rib and he took one of the rib out. ஆதாமுடைய ஒரு விலா எலும்பை அவர் கையால் எடுக்கிறார். Out of his one rib God created beautiful girl Eve. அந்த ஒரு விலா எலும்பிலிருந்து அழகான ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். Hallelujah. All the men that are sitting here, you would miss one rib because that one rib is your wife. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் அவர்களுடைய ஒரு விலா எலும்பு இல்லாமல் இருப்பீர்கள், அது உங்களுடைய மனைவியா இருக்கிறார். Hallelujah. He put hand in Adam's rib and he took one of his rib and he made a beautiful girl. அவர் அந்த ஆதாமுடைய ஒரு விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். And now Adam he was sleeping and when he woke up God he brought Eve in front of Adam. ஆதாம் தூங்கி விழித்து எழுந்த பொழுது ஏவாளை கொண்டு வந்து நிறுத்துகிறார். As soon as Adam he woke up, he opened his eyes and he saw a beautiful girl right in front of his eyes. கண்களை திறந்து தனக்கு முன்பாக இருந்த அந்த அழகான பெண்ணை பார்க்கிறார். Adam he doesn't know what to do. ஆதாமுக்கு என்ன செய்யறது என்று தெரியவில்லை. Adam was so surprised. ஆதாம் ஆச்சரியப்படுகிறார். Because Adam was so depressed because every birds and animals they had a pair but he did not have a pair for himself. அது வரைக்கும் அங்கே இருந்த ஒவ்வொரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஜோடி இருந்தது, இவருக்கு தனியா இருந்தார். But now when he saw a beautiful girl in front of him, he was speechless. இப்பொழுது அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் போனார். Adam didn't ask to that girl, do you speak Tamil? அந்த பெண்ணை பார்த்து நீ தமிழ் பேசுவியாமான்னு கேட்கல. Adam didn't ask to that girl, do you speak Marathi? நீ மராத்தி பேசுவியாமான்னு கேட்கல. Adam didn't ask to that girl, do you speak Hindi? நீ ஹிந்தி பேசுவியாமான்னு கேட்கல. Adam didn't ask to that girl, do you speak Malayalam, Telugu? நீ மலையாளம் தெலுங்கெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்கல. Adam didn't ask to that girl what caste you are. நீ என்ன ஜாதியிலிருந்து வரேன்னு கேட்கல. As soon as Adam saw Eve, he said, you are bone to my bone, flesh to my flesh. நீ எலும்பும் எலும்புமாய் இருக்கிறாய், என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாய் என்று You are my heart. நீ என்னுடைய இருதயமாய் You இருக்கிறாய். are my mind. என்னுடைய சிந்தையாய் இருக்கிறாய். We both look different. நாம் ஒருவேளை வித்தியாசமாய் தோன்றலாம். Our hair is different. நம்முடைய தலைமுடி வித்தியாசமாய் Our இருக்கலாம். skin is different. நம்முடைய சரீரம் வித்தியாசமாய் Our இருக்கலாம். body structure is different. நம்முடைய சரீரம் வித்தியாசமாய் But we are one. ஆனால் நாம் ஒன்றாய் இருக்கிறோம். We have a one plan. நமக்கு ஒரே சித்தம் We இருக்கிறது. have a one purpose. நமக்கு என்ன ஒரே நோக்கம். We have a one destiny. ஒரே எதிர்காலம் இருக்கிறது. Hallelujah. Adam he was so surprised to see Eve in front of him. அவருக்கு முன்பாக இருந்த அந்த ஏவாளை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். Right away Adam he knew she is my perfect pair. அப்பவே அவள் தான் தன்னுடைய சரியான துணை என்று புரிந்து கொண்டார். Turn to your neighbor and tell them, don't look around everywhere. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்கேயோ தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். Your gift is inside of you. உங்களுடைய பரிசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. Everything is inside of you. எல்லாமே உங்களுக்குள்ளாய் தான் இருக்கிறது. Your blessing is inside of you. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. Your treasure is inside of you. உங்களுடைய பொக்கிஷம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. Your breakthrough is inside of you. நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் Your miracle is inside of you. அற்புதம் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. Don't look around everywhere and seeking somebody will help me. No, everything is inside of you. யாரோ உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று தேட வேண்டாம், உங்களுக்குள்ளாய் தான் அந்த அற்புதம் இருக்கிறது. Hallelujah. You have to be born again in Christ, people of God. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் மீண்டும் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். We have to know who we are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் யாராய் இருக்கிறோம் என்று And we have to know what is our identity and call in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்முடைய அடையாளம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Prophet Hosea he says in chapter 4 and 6. Hosea ஓசியா 4 அதிகாரம் 6 வசனம்.
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். People of God, here Bible says, my people are perishing for the lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். Bible doesn't say pagan people or idol worshippers or other people, unbelievers. யாரோ அவிசுவாசிகள் அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவர்கள் அல்ல. My people are perishing for the lack of knowledge. இங்கே என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Meaning the people who come to church Sundays, they are perishing for the lack of knowledge. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் இப்படி அழிந்து போகிறார்கள். The people who worship every Sundays, they are perishing because they reject the knowledge. அவர்கள் ஏன் அழிந்து போகிறார்கள் என்றால் அறிவை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. If you reject knowledge, God will reject you. நாம் அறிவை வெறுக்கும் பொழுது தேவன் வெறுக்கிறார். If you reject God's identity, God's power, God will reject you. தேவனுடைய அடையாளத்தை வல்லமையை நாம் வெறுக்கும் பொழுது அவர் நம்மை வெறுக்கிறார். In other words, Bible says people have an appearance of godliness, but they deny God's power. அவர் தேவனுடைய சொரூபமாய் இருந்தும் தேவனுக்குரிய காரியங்களை வெறுக்கிறார்கள். Touch your neighbor and tell them, do not reject God's knowledge. தேவனுடைய ஞானத்தை நாம் வெறுக்க வேண்டாம். Do பக்கத்துல not reject God's wisdom. தேவனுடைய ஞானத்தை நாம் வெறுக்க Do வேண்டாம். not reject God's power. தேவனுடைய வல்லமையை நாம் வெறுக்க If you வேண்டாம். reject God's revelation, identity, God's knowledge, God will reject you. அவருடைய வெளிப்பாடுகள் அவருடைய அடையாளத்தை நாம் வெறுக்கும் பொழுது அவர் நம்மை வெறுப்பார். People of God, many Christians nowadays, they don't want to tap into the God's power. பலருக்கும் தேவனுடைய வல்லமையை அவர்கள் பிடித்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. I can see many Christians, they are in the same level. There is no improvement, there is no growth because they are not operating in a spiritual realm. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை, அவருக்கு அந்த ஒரு வாஞ்சை இல்லை. Because they are rejecting God's knowledge. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஞானத்தை வெறுக்கிறார்கள். Many Christians, they are coming like a robot and they come, they sit, they clap hands, they sing songs and they go back. ஒரு இயந்திரம் போல சபைக்கு வந்து கரங்களை தட்டுகிறார்கள், பாடுகிறார்கள், கேட்கிறார்கள், திரும்ப செல்கிறார்கள். There is no growth in their Christian life. அவருடைய வாழ்க்கையிலே எந்த வளர்ச்சியும் Their இல்லை. life is not impacting anybody's life. அது யாரையும் தொடுகிறதில்லை. Touch your neighbor and tell them, you are not robot. நீங்கள் ரோபோட் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரோபோட் கிடையாது. You are not computer. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் இயந்திரம் You are கிடையாது. not created by man. ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. You are created beautifully, wonderfully, precisely by God's hand. நீங்கள் அழகாக, அற்புதமாக, துல்லியமாக தேவனுடைய கரங்களினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Hallelujah. God is calling you to the initial identity that you had. நாம் இது முன்பாக இருந்த ஆதியிலே இருந்த அந்த அடையாளத்திற்கு நேராய் தேவன் நம்மை அழைக்கிறார். God is calling you in this month of December, come back to the authority that you had. நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்திலே உங்களுக்கு இருக்கிற உண்மையான அந்த அதிகாரத்துக்கு நேராய் திரும்பி வாருங்கள். Know who you are in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Know your power, know your authority in Christ. கிறிஸ்துவின் வல்லமை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Touch your neighbor and tell them, God is calling you back to the initial place that you were in. நீங்கள் முன்பாக ஆதியிலே இருந்த அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Initial love that you were showering on God. ஆதியிலே இருந்த அந்த அன்பிற்கு நேராக. Initial identity, initial authority. முதலிலே இருந்த அந்த அதிகாரம், அந்த வல்லமைக்கு நேராக. Hallelujah. That is your true identity. That is who you are in Christ. அதுதான் உங்களுடைய உண்மையான அடையாளம் People of கிறிஸ்துவுக்குள்ளாய். God, and we all know Adam and Eve, they fall into the sin. ஆதாம் ஏவாளும் பாவத்திலே விழுந்தார்கள். They disobeyed God. தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். They lost the image of God. தேவனுடைய அடையாளத்தை அவர் இழந்தார்கள். They lost the true identity of God. கிறிஸ்துவிலே இருந்த அந்த அடையாளத்தை இழந்தார்கள். The Bible says God, he threw Adam and Eve out of Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் இருவரும் துரத்தப்பட்டார்கள். The spirit had left them. ஆவி அவர்களை விட்டு சென்றது. Shame came into their life. அவர்கள் வெட்கப்பட்டு நாணி குறுகி போனார்கள். Fear came into their life. பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். Guiltiness came into their life. குற்ற உணர்ச்சியினால் நிறைந்திருந்தார்கள். Death came into their life. மரணம் அவர்களை தேடி வந்தது. Because they disobeyed God. ஏனென்றால் அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். They lost all their authority, dominion, power. They lost the key that God gave him. அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல் அதை இழந்து போனார்கள். Now the death has entered into this world. மரணம் இந்த உலகத்திற்குள்ளாய் வந்தது. The sin has entered into this world. பாவம் இந்த உலகத்திற்குள்ளாய் வந்தது. People of God, we all know, if you read Old Testament, many priests
Moses came, but he couldn't able to restore mankind. மோசே வந்தார், அவரால் அந்த உறவை சீர்படுத்த முடியவில்லை. Big prophets, greatest prophet Elijah came, he couldn't able to restore or redeem or deliver the mankind. பல தீர்க்கதரிசிகள் வந்தார்கள், அவர்களாலும் இந்த தேவனோடு இருந்த உறவை சீர்படுத்த முடியவில்லை. Prophet Isaiah came, he couldn't able to restore us. ஏசாயா தீர்க்கதரிசி வந்தார், அவராலும் முடியவில்லை. Prophet Jeremiah, he came, he couldn't able to restore us. எரேமியா தீர்க்கதரிசி வந்தார், அவராலும் சீர்படுத்த முடியவில்லை. And not only that, many kings came, good kings, they ruled over us, but they couldn't able to restore us or reconcile us with God. பல ராஜாக்கள் வந்தார்கள், அவர்களாலும் தேவனோடு இருந்த அந்த உறவை சரிப்படுத்த முடியவில்லை. You know what God did? தேவன் என்ன செய்தார் தெரியுமா? Out of all this Old Testament, இந்த பழைய ஏற்பாட்டை எல்லாம் தாண்டி, after generations and after generations, பல சந்ததிகள் தாண்டி, in the Matthew, மத்தேயுவிலே, in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே, God, he incarnated himself as a human. அவர் மனிதனாக இந்த உலகத்திற்கு He வந்தார். born himself in the likeness of men. மனிதரை போலவே அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். He took a humble servant look. ஒரு தாழ்மையாய் அவர் வந்தார். He was obedient to the Father till the death, even the death on the cross. மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தார். Jesus, he born through a woman, virgin woman Mary. கன்னி மரியாள் மூலமாய் இந்த உலகத்திற்கு வந்தார். Hallelujah. Let us all read that verse, Luke chapter 1 verse 30 and 35. லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். Hallelujah. People of God, after many years, second Adam was born through a woman, virgin woman Mary. பல வருடங்களுக்கு பிறவாக இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவாய் இந்த கன்னி மரியாளின் மூலமாய் வந்தார். He born for you and for me. உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் வந்தார். Second Adam, he didn't deceive us. இரண்டாம் ஆதாம் நம்மை வஞ்சிக்கவில்லை. Second Adam, he didn't fall into that temptation. இரண்டாம் ஆதாம் சோதனைக்குள்ளாய் விழவில்லை. Second Adam, Jesus, he kept his faith. இரண்டாம் ஆதாம் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தார். Hallelujah. And he obeyed his father till the death. மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். He was the fulfillment of all the prophecy, all the law that has been written in the Old Testament. நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றின் நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் Prophet Isaiah, he says, for to us a child is born. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். For to us a son is given. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். And the government shall be on his shoulder. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. And he will be called as everlasting Father, Prince of Peace, mighty God. These are the prophets that has been fulfilled in the time of Luke, Mark and John. அங்கே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் தான் இங்கே புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுதலை பார்க்கிறோம். Second Adam, Jesus, he born for you. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் பிறந்திருக்கிறார். He was tempted in every way as a natural man we are going through every day. ஒரு மனிதனாக என்னென்ன சோதனைகள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் அவர் சந்தித்தார். But Jesus, second Adam, he didn't fall into the temptation. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சோதனையிலே விழவில்லை. He kept his faithfulness. அவர் தொடர்ந்து உண்மையுள்ளவராய் இருந்தார். He kept his spirit. அவர் ஆவியிலே He தரித்திருந்தார். kept his holiness. அவர் பரிசுத்தமாய் இருந்தார். In the Garden of Eden, he said, it is not my will, Lord, but it is let your will happen. அவர் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று அந்த கெத்செமனேயிலே அவர் சொன்னார். Hallelujah. Can somebody read 1 Corinthians chapter 15 verse 47 quickly? 1 கொரிந்தியர் 15:47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். First Adam, he came from dust. முதல் மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். And second Adam, he came from heaven. இரண்டாம் ஆதாம் வானத்திலிருந்து வந்தவன். First Adam, he brought sin into this world. முதல் ஆதாம் இந்த உலகத்திலே பாவத்தை கொண்டு வந்தார். Second Adam, Jesus Christ, he brought eternal life, eternal joy for you and for me. இரண்டாம் ஆதாம் நித்திய ஜீவனை, நித்திய சந்தோஷத்தை நமக்காக கொண்டு வந்தார். Can I hear a hallelujah? Hallelujah. He took all your guiltiness, your depressions, your anxiety, your pain on the cross.
நம்முடைய பாவம், சாபம், ரோகம் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். And Jesus, he paid all the penalty on the cross. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே He சம்பாதித்து became cursed for us so that you can be blessed. நமக்காக அவர் சாபமானார், நாம் ஆசீர்வதிக்கப்பட He வேண்டும். pierced for our transgressions, he crushed for our iniquities, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், so that you can live a holy life and eternal life. நாம் பரிசுத்தமாகவும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் வாழவும். And you know what Jesus he did? He gave back whatever the first Adam lost. எதையெல்லாம் முதல் ஆதாம் இழந்தானோ அதையெல்லாம் சீர்படுத்த அவர் வந்தார். Jesus gave back the key that was took from the first Adam. முதல் ஆதாமிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த திறவுகோலை மீண்டும் நமக்கென்று கொடுத்தார். Second Adam, Jesus, he restored us. அவர் நம்மை சீர்படுத்தினார். Second Adam, Jesus, he gave all the identity back. He gave the image of God to us. இந்த அடையாளத்தையும் தேவனுடைய ரூபத்தையும் நமக்கு மீண்டும் கொடுத்தார். The Bible says in Luke chapter 10 verse 19. லூக்கா 10:19 The Bible, God has given you all the authority. நமக்கென்று எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Whatever the first Adam lost in the Garden of Eden, second Adam, Jesus, he gave it back to you. He gave the authority back, key back. ஆதாம் எதையெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த திறவுகோலை நமக்கு கொடுத்திருக்கிறார். Touch your neighbor and tell them God gave you all the power, all the authority. நமக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நமக்கு எல்லா அதிகாரத்தையும் திரும்ப கொடுத்திருக்கிறார். Don't keep the key and simply sit. Use the key. அந்த திறவுகோலை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டாம், அதை பயன்படுத்துங்க. Operate your anointing. உங்களுடைய அபிஷேகத்தை செயல்படுத்துங்கள். Operate your faith. உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. Whatever you bind on this earth, it shall be bound in heaven. எதையெல்லாம் இங்கே உலகத்திலே கட்டுகிறீர்களோ பரலோகத்திலே, Whatever you loose on this earth, it shall be loosed in heaven. இந்த உலகத்திலே எதையெல்லாம் நீங்கள் விடுவிக்கிறீர்களோ அதெல்லாம் பரலோகத்திலிருந்து விடுவிக்கப்படும். Because you have been born again in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் மீண்டும் God பிறந்திருக்கிறீர்கள். has given you the authority back. நீங்க மீண்டும் அதிகாரம் God பெற்றிருக்கிறீர்கள். has given his image back. மீண்டும் அந்த ரூபத்தை பெற்றிருக்கிறீர்கள். You know, you don't have to bow down, you can walk straight. நீங்க எதற்கும் தலை குனிந்து நடக்க வேண்டாம், தைரியமாய் The நடக்கலாம். Bible says God did not give us the spirit of slavery to fall back into fear, but God gave us the spirit of adoption as a son whom we cry, Abba, Father. நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை You கொடுத்திருக்கிறார். are not a slave, you are God's child. நீங்கள் ஒரு அடிமை அல்ல, தேவனுக்கு முன்பாக நீங்கள் வந்து விலையேற பெற்றவர்கள். Colossians chapter 1 verse 13 it says, கொலோசியர் 1:13, God transformed us from the dominion of darkness and he transformed us into his beloved son. அவர் இருளின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். Hallelujah. Touch at least two neighbor and tell them you are the favorite child of God. பக்கத்துல 2-3 பேரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தேவனுக்கு பிரியமான மகன் அல்லது You மகள். are a man after God's own heart. நீங்கள் தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் Oh, இருக்கிறீர்கள். God loves you so much. தேவன் உங்களை அதிகமாய் You are நேசிக்கிறார். precious in God's eyes. தேவனுடைய கண்களிலே விலையேற பெற்றவர்கள். That's why Jesus he came for you. அதனால தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் வந்தார். We didn't go to heaven, but heaven he brought down. நாம் பரலோகத்தை தேடி செல்லவில்லை, பரலோகம் நம்மிடத்திலே வந்தது. We didn't go to Jesus, but Jesus he came to us. இயேசுவை நோக்கி நாம் போகவில்லை, அவர் நமக்காய் வந்தார். We didn't go to holy life, but the holiness came to us. பரிசுத்தத்தை தேடி நாம் போகவில்லை, பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டது. Hallelujah. Jesus gave your identity back, people of God. அவர் நம்முடைய அடையாளத்தை மீண்டுமாய் கொடுத்தார். He was the second Adam that restored everything that the first Adam lost. இரண்டாம் ஆதாம் ஆக இருந்து முதல் ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்தினார். Philippians chapter 2 verse 5 to 10. I want everybody to read it simultaneously. Can I ask everybody to stand to on your feet quickly? பிலிப்பியர் 2:5 எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒன்றாய் இணைந்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5 முதல் 10 வரைக்கும் இந்த வசனம் வாசிக்கும் போதே கர்த்தர் உங்களை ஜலத்தினால ஆவியினால பிறக்க வைப்பார். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அவர் தேவனோட ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய உண்மையான அடையாளம். 2 கரங்களை உயர்த்தி 1 John
5வது அதிகாரம் 7வது 8வது வசனம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். பரலோகத்துல சாட்சி இடுகிறது 3 விஷயம் உங்களுக்காக சாட்சி நிற்கும். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3. இந்த பூலோகத்துல உங்களுக்காக சாட்சியிடுகிறது 3. ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. எல்லாரும் பின்னாடி சொல்லுங்க. ஆவி, ஜலம், இரத்தம். மறுபடியும் ஆவி, ஜலம், இரத்தம். இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன், இப்போ போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இரத்தமும் ஜலமும் புறப்பட்டது. முதலாவது ஆதாம் விலாவில் இருந்து வந்தது ஏவாள். அதாவது முதலாவது பிரைட் குரூமோடைய விழாவில் இருந்து பிரைட் உருவானாள். மணவாளனுடைய விழாவில் இருந்து மணவாட்டி உருவானாள். ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் ஒரு 2வது ஆதாம் சிலுவையில 3 விஷயம் இயேசு கிறிஸ்து செய்தார். என் பின்னாடி சொல்லுங்க. ஜலம், இரத்தம், ஆவி. சிலுவையில 3 விஷயங்கள் நடந்தது. 7வது வார்த்தை இட் இஸ் finished. இயேசு கிறிஸ்து சொன்னது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி தன்னுடைய ஆவியை நமக்காக கொடுத்தார். அதுக்கப்புறம் விழாவுல குத்தம் பொழுது இரத்தமும் ஜலமும் அவருடைய விழாவில் இருந்து வெளியே வந்தது. இப்பொழுது மணவாட்டி எங்கிருந்து வருகிறாள்? ஆதாமுக்கு மணவாட்டி வந்தது விழாவில் இருந்து. இப்ப 2வது ஆதாமுக்கு விழாவில் இருந்து சபை என்கிற மணவாட்டி வந்தது. நீங்களும் நானும் அவருடைய விழாவில் பிறந்திருக்கிறோம். இரத்தத்தில் பிறந்திருக்கிறோம், ஜலத்தில் பிறந்திருக்கிறோம். மணவாட்டிய தலையில அல்ல காலில் அல்ல விழாவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க விழாவில் பிறக்கப்பட்டவர்கள், நீங்க ஜலத்தினால பிறக்கப்பட்டவர்கள். நல்லா புரிந்தவர்கள், வசனத்தை தெரிந்தவர்கள். ரபாபா ஷண்டலா ரகதனமா ஷலரியான்சனக. முதலாவது ஆதாம் மரத்தினால ஏமாற்றப்பட்டான். 2வது ஆதாம் மரத்தினால நம்மளுடைய பாவங்களை அவர் சுத்திகரித்து நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து அதே மரத்தில் ஆவியை கொடுத்தார், அதே மரத்தில் ஜலத்தை கொடுத்தார், அதே மரத்தில் இரத்தத்தை கொடுத்தார். நீங்க எப்படி பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் ஆவியில, ஜலத்துல, இரத்தத்தினால கர்த்தர் உங்களை பிறப்பி மறுபடியும் கர்த்தரால நீங்க பிறக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதுதாங்க உண்மையான கிறிஸ்மஸ். உண்மையான கிறிஸ்மஸ் என்பது ஆவியினால பிறக்கிறது. உண்மையான கிறிஸ்மஸ் என்பது ஜலத்தினால பிறக்கிறது. உண்மையான கிறிஸ்மஸ் என்பது கர்த்தருடைய இரத்தத்தினால பிறக்கிறது. நல்லா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நிரம்பி கரங்களை தட்டி நான் பிறக்கணும். நான் மறுபடியும் முதலாவது ஆதாம் போல வேஷம் போடுகிறதல்ல. Oh, I am not going to live in my old lifestyle, in my old days. I am a new creation. புதிய சிருஷ்டியா சில பேரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். புதிய பரிமாணத்துக்குள்ள ஓ ரிபாடா டலரக தெரியான்சன நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்பு, உன்னுடைய ரட்சிப்புக்கு திரும்பு, உன்னுடைய அதிகாரத்துக்கு திரும்பு, உன்னுடைய அடையாளத்துக்கு திரும்பு. உன்னுடைய அடையாளம் கர்த்தர் கொடுக்கிறது. இதோ சகல அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். என்னென்ன பூட்டுறியோ பரலோகத்தில் பூட்டப்படும், என்னென்ன திறக்கிறியோ பரலோகத்தில் திறக்கப்படும். வாயிட்டு செய்கிற, கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஓ ரபாபா ஷண்டலோரியான் செலரியாந்தனமா. கர்த்தர் விழா மூலியமாக சபையை கர்த்தர் பிறப்பித்திருக்கிறார். கடைசியாக போர் சேவகன் குத்தின பொழுது 2 கரங்களை உயர்த்தி இரத்தமும் ஜலமும் அவருடைய விழாவில் இருந்து வந்தது. விழாவில் இருந்து கர்த்தர் மறுபடியும் நம்மளை பிறப்பக்க பண்ணி இருக்கிறார். அதை 2 நிமிஷம் உணர்ந்தவர்களா 2 கரங்களை உயர்த்தி, என்ன நீங்க விழாவில் மறைச்சு வச்சிருக்கிறீங்கப்பா, என்ன நீங்க விழாவில் வச்சிருந்தீங்க. முதலாவது ஆதாமுக்கு ஏவாள விழாவில் வைத்திருந்தது போல உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடைய விழாவில் இருக்கிறது. உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் இயேசுவுக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமையான ஆண்டாக புது ஆண்டு என்னென்ன நீங்க ரிஜெக்ட் ஆனீங்களோ, வெட்கப்படுத்தினார்களோ, இந்த புதிய ஆண்டில கர்த்தர் விழாவில் இருந்து ஒரு அபிஷேகத்தை, விழாவில் இருந்து ஒரு பிறப்பை உங்களுக்கு மறுபடியும் கொடுக்கிறார். விழாவில் இருந்து ஒரு அக்கினி, விழாவில் இருந்து ஒரு இரத்தம், ஜலம் மறுபடியும் எங்களை பிறப்பிக்கப்பட போறதுக்காக நன்றி செலுத்தும். Thank you Father. Today we have come to know what is our new identity. இன்னைக்கு எங்களுடைய என்ன அடையாளம் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. வேதத்தில் 66 புஸ்தகம், அந்த 66 புஸ்தகம் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னென்ன முதலாவது ஆதாம் இழந்தானோ, 2வது ஆதாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக
சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தார். அதை கொஞ்சம் உணர்ந்தவர்களாக தேங்க்யூ ஃபாதர். சிலுவையில தான் நான் பிறந்திருக்கிறேன், சிலுவையில தான் என்ன மறுபடியும் கர்த்தரோடு இணைத்திருக்கிறேன், சிலுவையில தான் நான் மறுபடியும் பரிசுத்தமாய் இருக்கிறேன், சிலுவையில தான் என்னுடைய சாபம் உடைக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையில தான் என்னுடைய அடிமைத்தன வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையில தான் என்னுடைய எல்லா மாம்சமான செயல்களை நீர் உடைத்து, இதோ நான் ஆவிக்குரியவன் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் ஜலத்துக்குரியவன் ரத்தத்துக்குரியவன் ஆவிக்குரியவன் அல்ல. 5 செகண்ட் கரங்களை தட்டி, oh we love you Jesus. ரபா சந்தரடியான். டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.